கருப்பாம்பூச்சி ஏன் கால்ல மிதிப்பட்டு சாகணும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏய் ஏய் தமிழ், இதுக்கெல்லாமா போய் பைத்தியம் மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருப்ப? ஏங்க, நான் ஒரு கருப்பாம்பூச்சியை கொன்னுட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கேன். இனி பைத்தியம்னு சொல்றீங்க? அது எவ்வளவு சின்ன உசுரு தெரியுமா? அத கொன்னது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏய் தமிழ், இரு இரு இரு. ஏய் எதுக்கு இப்படி கோவப்படுற? ஆமால, நான் இப்ப உங்ககிட்ட கோபப்பட்டேன்ல. நான் பண்ண தப்புக்காக உங்களை போய் திட்டிட்டேங்க. சாரிங்க, என்னைய மன்னிச்சிருங்க. ஏய் விடு தமிழ், நீ எதுக்கு மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டு இருக்க? சரி சரி, ஒண்ணு இல்ல விடு விடு விடு. ஏங்க, நம்ம பாப்பா என் வயித்துல இருக்கு. அப்போ நான் அந்த கருப்பாம்பூச்சியை மிதிச்சது நம்ம பாப்பாவும் சேர்ந்து மிதிச்சதா தானே அர்த்தம்?